எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேஜே Vlogs. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசியோட முதல் வாரம் முதல் சனிக்கிழமை. இன்றைக்கி வந்து எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் வந்து பெருமாளுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடெல்லாம் செஞ்சு பெருமாளை வந்து நம்ம வழிபடுவோம். நம்மளோட இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே அவருக்கான மாதமாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு சிவியரான கோல்ட் அண்ட் காஃப் இருக்குது. இருந்தாலுமே வந்து நான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பலவித யோசனை செய்யலாமா வேண்டாமான்னு. ஆனால் எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசு வந்து இன்றைக்கி செய்யணுங்கிற தாட் எனக்கு உள்ளூரவே இருந்தனால அதுக்கான வழியும் கிடைச்சிதுங்க. எப்போவுமே அப்படிதாங்க, ஒரு விஷயம் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி 1000 தடங்கள் நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். அது சமையலாகட்டும், வெளியில் ஒரு விஷயம் நம்ம செய்கிறதாகட்டும், எல்லாத்தையுமே நம்ம வந்து மாற்றுறது நம்ம மனசு தான் காரணம்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு இன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி இவ்வளோ வெரைட்டி செய்கிறதுக்கு எனக்கு எங்கேருந்து தான் தெம்பு வந்துச்சுன்னே தெரில. சரி, ஓகே, இன்றைக்கி நான் என்னெல்லாம் செஞ்சேங்கிறத காட்டுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு சாதம் வந்து வடித்து வச்சுக்கிட்டேங்க. நல்லா வந்து கொஞ்சம் விதையாக வடித்து சாதம் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து 2 வெரைட்டி ரைஸ் நான் செய்ய போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக லெமன் ரைஸ் பண்ணுறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் பண்ணுறேன். லெமன் ரைஸ்லேயும் சரி தேங்காய் சாதத்துலேயும் சரி நான் வந்து நிலக்கடலை பருப்பு சேர்க்கல. ஏன்னா நிலக்கடலை பருப்பு சேர்த்தா எங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் நான் சேர்க்கல. உங்களுக்கு வந்து நீங்கள் அதை சேர்த்து செய்யணுன்னாலும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் எல்லாமே செஞ்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தயிர் சாதம் வந்து தனியாக நான் சாதம் வந்து குலைவாக வடித்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து தயிர் ஊற்றி கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சிலாம் போட்டு இந்த தாளிப்பு வந்து நான் கொடுத்துருக்கேங்க. இஞ்சி போட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உளுந்த வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஊற வச்சுட்டேன். இந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு சேர்க்கவே இல்லை. அரிசி மாவு சேர்க்காட்டியே வந்து ரொம்ப அது மொறு மொறுன்னு வராதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்க்காமையே உளுந்தை வந்து நீங்கள் தண்ணி பதம் மட்டும் பார்த்து அரைச்சா போதும். ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்து 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 அதை என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆக்கிடுவீங்க. நீங்கள் அது பண்ணாமல் நீங்கள் தண்ணியை மட்டும் இருக்க தண்ணியை நீங்கள் உளுந்து வடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்படியே அந்த உளுந்தை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே ஊற்ற வேண்டாம், சூப்பராக அரைஞ்சி வந்துடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் அதே மாதிரி வந்து கருவேப்பிலை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் எதுவுமே நான் சேர்க்கல. வெறும் ஜீரகமும் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து மிளகு கூடவே வந்து உப்பு இது மட்டும்தான் சேர்த்து நான் போட்டிருக்கேன். நான் வந்து குட்டி குட்டி வடையாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எடுக்கும் போது பாருங்கள் நல்லா புசு புசுன்னு சூப்பராக வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க. குட்டி குட்டியாக இருந்தால் அவங்க வந்து ஒரு 2-3 சாப்பிடுவாங்க. பெருசாக இருந்தால் ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். எண்ணெயே பிடிக்காதுங்க. சில பேர் நினைப்பாங்க உளுந்த வடை வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்குது அப்படின்னே செய்ய மாட்டாங்க. அது ஒரு வேளை வந்து அவங்க தண்ணி அதிகமாக ஆட் பண்ணி அரைக்கிறனால தான் வந்து எண்ணெய் குடிக்குது. அதாவது எண்ணெய் நிறையா அப்சர்வ் பண்ணுது. நான் வந்து செஞ்சுருக்க மெத்தடில் பார்த்திங்கன்னா எண்ணெயே அப்சர்வ் பண்ணாதுங்க. நான் எடுக்கும் போதே காட்டுறேன். நல்ல எண்ணெய் வடிஞ்சு தான் வரும். அதே மாதிரி அந்த வடை மேலே கூட எந்த எண்ணெயுமே அந்தளவுக்கு இருக்கவே இருக்காது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொங்கல் செய்கிறேன். இன்றைக்கி வந்து பாயசம் செய்ய வேண்டாம், சக்கரை பொங்கல் மட்டும் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். எனக்கு எப்போதுமே வெல்லத்தை வந்து நக்கிறத விட இந்த மாதிரி கத்தி வச்சு அப்படியே துருவிக்கிட்டால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க. அளவுகளும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெல்லம் வந்து நம்ம நச்சு போடும்போது அது கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிற மாதிரி தோணுது. இந்த மாதிரி நான் துருவி போடும்போது சீக்கிரமே வந்து கரைஞ்சி வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேயே வந்து நான் பாசி பருப்பும் பச்சரிசியும் சேர்த்து வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு நான் இந்த வெல்லம்லாம் சேர்க்குறேன். இதில் தண்ணியே நான் விடலை. ஏற்கனவே பாசி பருப்பும் பச்சரிசியும் வந்திருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து தண்ணி கிடையாது. இந்த வெல்லத்தை சேர்க்கும் போதே தண்ணி விட்டு வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணுன்னா பொங்கல் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கிறிஸ்பியாக வந்து வடை வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான் வடை. ரொம்ப பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருஷங்களாக செஞ்சாலும் அந்த உளுந்த வடை வந்து எண்ணெய் அப்சர்வேஷன் ரொம்ப இருக்குதுன்னு தான் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ஆயில் அப்சர்வேஷனே இருக்காது. எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நான் போடும்போது குட்டி குட்டி வடையாக தான் தெரியும். ஆனால் எடுக்கும் போது எவ்வளோ உப்பி வந்திருக்கு, சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 வெரைட்டி சாதம் தான் நான் பண்ணியிருக்கேன். இது போதுங்க. நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை கடவுளுக்கு வந்து செய்கிறதுக்கான தெம்பு இன்றைக்கி எனக்கு கொடுத்ததே பெரிய விஷயம்.
சாமி கும்பிட்றதுக்கு வீட்ல பண்ணும்போது மட்டும் இல்லங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இல்ல எங்கேயாவது போகணும், ரொம்ப ஆக்டிவா ஒரு விஷயம் செய்யணும்னு நம்ம நெனச்சிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, என்னன்னே தெரியாது வீட்ல யாருக்காவது கோல்ட் அண்ட் காஃப், ஃபீவர் இருக்கும். அவங்கள கவனிச்சு முடிச்சிருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அஃபெக்ட் ஆயி உட்காந்துருப்போம். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலைகள் வந்து அன்னைக்கு ஸ்டாப் ஆயிடும். இல்ல நம்மனால வந்து எடுத்துக்கிட்ட டேப்லெட்னால நமக்கு வந்து ரொம்ப ட்ரவுசியா ஃபீல் பண்ணி அந்த ஒர்க்கே நம்மளால செய்ய முடியாது. சில நாள் அப்படிதாங்க வந்து போகும். அது வந்து நம்ம கையில இல்ல இல்லையா? ஏன்னா நம்ம வந்து குட்டி, குட்டி பசங்க வச்சிருப்போம். இல்ல வந்து பசங்க ஸ்கூல் போயிட்டு வராங்க. அங்கருந்து ஃபீவர் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயி வருதா என்னன்னே தெரியல. ஸோ எப்படியோ நம்மளும் வந்து சேர்ந்து அஃபெக்ட் ஆயிடுறோம் பசங்களோட சேர்ந்து. எல்லாமே நான் வெரைட்டி ரைஸா பண்ணனால, நான் பொரியல் எதுவுமே பண்ணலங்க. வடகம் மட்டும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, வெரைட்டி ரைஸ்க்கு வந்து பொரியல் தனியா செஞ்சுட்டுருந்தா, எனக்கு அந்த அளவுக்கு செய்யவும் முடியல. வடகமே ரொம்ப நல்லாருக்குங்க. இதுக்கு வந்து காம்பினேஷன்ஸ் வந்து பெஸ்ட்டு வடகம் தான். இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசாலா போட்டு செய்யணும். நான் வந்து வடகம் மட்டும் பொரிச்சு வச்சுக்கிட்டேன். இப்ப வந்து சாமிக்கு வந்து கீழ ஒரு பிளேட் வச்சு தாங்க நான் வந்து இலை போடுறேன். இலை எப்போதுமே வந்து நமக்கு இந்த மாரி பூஜைக்கு போட்டிருக்கவங்களுக்கு அப்படின்னா, கீழ வந்து இலை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கீழ வந்து ஒரு பெரிய தாம்பூலத்தட்டோ, இல்ல வந்து அதுக்கு இலைக்கு தகுந்த ஒரு சின்ன பிளேட்டோ வச்சு தான், நம்ம வந்து அந்த இலைய வந்து அது மேல வச்சு தான் நம்ம சாமிக்கு வந்து எல்லாமே வைக்கணும். அவ்வளோதாங்க வெத்தல, பழம் எல்லாமே வந்து வச்சாச்சு. இனி வந்து தீபம்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து தேங்காய் உடைப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா, பசங்களுக்கு வந்து அந்த நம்ம நாமக்கட்டி இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து குழச்சிட்டு ராமம் வந்து போட்டு விட்றாங்க. என்னைக்கோ ஒரு நாள் நம்ம செய்றோம். பசங்களும் வந்து ஆசையா வந்து பண்ணிக்குவாங்க. அவங்க ஆக்சுவலா வந்து இத எதிர்பார்த்து தான் இருந்தாங்க பசங்களுமே. இது வந்து பாப்பாக்கு சும்மா சிம்பிளா வந்து பண்றோங்க. அவ வந்து என்னமோ நெனச்சு ஃபர்ஸ்ட்டு வரல. நம்ம ஏதோ வந்து குடுக்க போறோம். அவளுக்கும் வந்து கொஞ்சம் காஃப் இருக்கனால, டானிக் ஏதோ குடுக்க போறோம்ன்னு பயந்து நின்னாங்க. அப்புறம் அவங்க அண்ணாக்கு போடுறத பார்த்துட்டு வந்துட்டா. இது வந்து பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு போட்டு விடுறது அவங்களுக்கும் ஹேப்பியா இருக்கும். நமக்கும் வந்து ஹேப்பியா இருக்கும். இதெல்லாம் பண்ணா தான் வந்து அந்த புரட்டாசி சனிக்கிழமையே நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆன மாரி ஒரு ஃபீலு. இது வந்து சென்டர்ல வைக்கிறது குங்குமம் தாங்க வைக்கிறோம். வேற ஒண்ணும் கிடையாது. குங்குமத்த வந்து கரைச்சுட்டு வந்து வைக்கிறாங்க. நான் வந்து சாம்பிராணி, ஊதுபத்தி எல்லாமே ஏத்தி வச்சுட்டேங்க. அதெல்லாம் நான் காட்டல. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, தீபம் வந்து காட்டுறாங்க. இது வந்து சூடம் வச்சு நம்ம கடைசியா தீபம் காமிச்சு முடிச்சுட்டு, அந்த தேங்காய அத காமிச்சுட்டு தாங்க உடைப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வழக்கங்கள வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது நாங்க பண்ற ஒரு அ வழக்கம் அவ்வளதான். அவ்வளோதாங்க பூஜையும் முடிஞ்சுது. உங்க வீட்லலாம் நீங்கலாம் எப்படி வந்து இந்த புரட்டாசி சனிக்கிழமைய வந்து எப்படி சாமிக்கு வந்து என்னலாம் வந்து வெரைட்டி ரைஸ் வைப்பீங்க? இல்ல எப்படிலாம் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பாய்.